அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சத்தியவசன நேயர்கள் மற்றும் நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் இனிய அன்பின் வாழ்த்துக்களை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் தெரிவிக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளில் சத்தியத்தை கற்றுக்கொள்ளும்படியாக சத்திய வேதத்திலிருந்து ஒரு தலைப்பில் செய்தியை நாம் பார்க்கலாம். செய்தியினுடைய தலைப்பு இயேசு சுட்டிக்காட்டும் தன்மைகள். மனிதர் எல்லாரும் பார்க்கும்படியான ஒரு தன்மை நம்மிடத்தில் இருக்கும். மனிதர்கள் யாரும் பார்க்க முடியாத சில உள்ளான தன்மைகள் நமக்குள்ளாக இருக்கும். மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன், எல்லாரும் காணும்படியாக நம்முடைய தன்மைகள் வெளியே தெரியும். சில தன்மைகள் வெளியே மற்றவர்கள் பார்க்க முடியாது, கடவுள் மட்டுமே பார்க்க முடியும். இந்த இரண்டு தன்மைகளையும் ஆண்டவர் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சுட்டிக்காட்டி பேசுகிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் ஜெபத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். அதில் முதல் பகுதி, முதல் 4 வசனங்கள் தர்மம் செய்வதை பற்றி அவர் குறிப்பிட்டுவிட்டு, அதற்கப்புறம் தனி ஜெபத்தை பற்றியும், 9வது வசனத்திலிருந்து பொதுவாக எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கக்கூடிய சீஷர்களுக்கு கற்றுத்தந்த ஜெபத்தையும், அதன் பிறகு உபவாச ஜெபத்தையும் ஆண்டவர் குறிப்பிடுகிறார். இதில் இந்த 4 வசனங்களை நாம் படிக்காமல் ஜெபத்தை குறித்து நாம் படிப்பது கொஞ்சம் கடினம். காரணம் என்றால் ஆண்டவர் இவைகளை தொடர்பு படுத்தியே அவர் பேசியிருக்கிறார். ஒரு மனிதன் மற்றவர் மனிதனுக்கு உதவி செய்வதை பழக்கமாக கொண்டிருக்கிறான். கடவுள் அப்படிப்பட்ட ஒரு இரக்கத்தை எல்லா மனிதர்களுக்குமே தந்திருக்கிறார். ஆனால் அந்த இரக்கத்தை வெளியிலே காண்பிப்பவர்களும் உண்டு, இரக்கத்தை காண்பிக்காமல் கல்மனதாய் வாழ்பவர்களும் உண்டு. இந்த சமுதாயத்திலே ஏழை மனிதர்கள் என்று ஒரு பகுதியினர் இருக்கத்தான் செய்கிறார்கள். நாம் அநேக நேரங்களிலே பார்ப்போம், ஆலய வாசல்களிலே பார்ப்போம், அல்லது வெளி இடங்களிலே, பல இடங்களிலே நாம் எளிய மனிதர்கள், ஏழை மனிதர்கள், தேவையோடு இருக்கிற மனிதர்கள் பலரை நாம் பார்ப்போம். இதை மையமாக வைத்து ஆண்டவர் ஒரு போதனையை அங்கே மக்களுக்கு சொல்லுகிறார். பலன் தரும் கிறிஸ்தவ வாழ்வு என்பது நாம் நினைப்பது போல ஆவிக்குரிய வாழ்க்கையை மட்டுமே உள்ளடக்கியது அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார், நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு பாவங்களையும் அவர் இரத்தத்தினாலே கழுவி எடுத்து சுத்தப்படுத்தி இருக்கிறார். நம்மை இன்றும் அவர் பின்னாக வர செய்திருக்கிறார். அவரை பின்பற்றும் மக்களாக வைத்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவர் நம்மிடத்திலே வேறு சில குணாதிசயங்களையும் எதிர்பார்க்கிறார். எளிய மனிதர்கள் மீது நம்முடைய பார்வை திரும்ப வேண்டும். எளிய மனிதர்களுக்கு நாம் உதவி செய்கிறவர்களாக மாற வேண்டும். இந்த பகுதியிலே 6ஆம் அதிகாரத்திலே அவர் ஆரம்பிக்கும் போது இப்படி முதல் வசனத்திலே ஆரம்பிக்கிறார். மனிதர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பதாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. அவர் மிக ஆழமான ஒரு கருத்தை சொல்ல வருகிறார். நாம் எளிய மனிதர்களுக்கு செய்யும் உதவிதானே, நாம் அவர்களுக்கு முடிந்ததை செய்கிறோம், முடியாத போது விட்டு விடுகிறோம், இப்படி நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் ஆண்டவர் அதை செய்யும்போது என்று ஆரம்பிக்கிறார். ஏனென்றால் யூத மக்கள் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோடு இணைந்து 3 பொதுவான வழக்கங்களை அவர்கள் கொண்டிருந்தார்கள். அதை அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை என்று அழைப்பதில்லை, ஆனால் அவர்கள் பக்தி வாழ்வு என்று அதை அழைத்தார்கள். முதலாவது, ஏழை எளியவர்களுக்கு தர்மம் செய்தலை அவர்கள் முக்கியமான ஒன்றாக கருதினார்கள். இரண்டாவது, கடவுளை நோக்கி ஜெபிக்கும் ஜெபத்தை
அவர்கள் முக்கியமானதாக கருதினார்கள். மூன்றாவதாக உபவாசித்து ஜெபிப்பதை முக்கியமாக கருதினார்கள். ஒவ்வொரு யூதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே இதை மூன்றையும் கடைபிடிப்பான். அநேக நேரங்களிலே யூத மக்களுக்கு வழக்கம் எப்படி இருந்தது என்று சொன்னால், எளிய மனிதர்கள் எங்கெல்லாம் ஒரு கூட்டமாக அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களை நோக்கி இந்த யூதர்கள் போய் என்ன செய்வார்களாம், தங்களுக்கு இயன்ற உதவிகளை செய்வார்களாம். அப்படி செய்யும்போது அநேக நேரங்களிலே அவர்களுக்கு ஒரு பண்பு இருந்தது, அது தவறான பண்பு. 4 பேர் பார்க்கணும்னு அவங்க நினச்சி செய்வாங்களாம். எளிய மனிதர்களுக்கு உதவி செய்வது ஒரு நல்ல பழக்கம்தான். அது பக்தியை வெளிப்படுத்தும் பழக்கமாக அவர்கள் கொண்டிருந்தார்கள். நாமும் கூட அநேக நேரங்களிலே எளிய மனிதர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த எளிய மனிதர்களுக்கு, ஏழை மனிதர்களுக்கு நாம் உதவி செய்யும்போது நம்மை சுற்றி அநேகர் அதை காண வேண்டும் என்கிற ஆசையோடும் நோக்கத்தோடும் அப்படி நாம் செய்தால், அப்படி உதவி செய்ததின் பலன் நமக்கு கிடையாது என்று தேவன் சொல்லுகிறார். இது என்ன ஆண்டவர் இப்படி பார்க்கிறாரே என்று சொல்லி நாம் ஆச்சரியப்படக்கூடும். உண்மைதான். அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட தன்மைகளை நாம் வெளிப்படுத்த மாட்டோம், வெளிப்படையாக சொல்லிக்கொள்ளவும் மாட்டோம். ஆனால் மனதின் ஆழத்தில் என்ன ஆசை இருக்கும் என்று சொன்னால், நான் உதவி செய்வதை விளம்பரப்படுத்தி கொள்ள வேண்டும், நான் மற்றவர்களுக்கு, எளிய மனிதர்களுக்கு உதவி செய்வதை 4 பேர் அறிய செய்ய வேண்டும். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார், அப்படிப்பட்ட நோக்கத்தோடு நீ எளிய மனிதர்களுக்கு உதவி செய்வாயானால் உனக்கு பரலோகத்திலிருந்து பிதாவினிடத்தில் உனக்கு ஒரு பலனும் பிரதிபலனும் கிடையாது. இதை அவர் சொல்லுகிறார். அநேக நேரங்களிலே மனிதர்கள் நாம் நினைக்கிறோம், கடவுள் எளிய மனிதர்களை உற்று நோக்கி பார்க்கிறார், அவர்களுக்கு உதவி செய்ய திராணி உள்ளவர்களையும் உற்று நோக்கி பார்க்கிறார், இருவரையுமே பார்க்கிறார். எளிய மனிதனுக்கு நாம் இரக்கம் செய்ய வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். எளிய மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். அநேக நேரங்களிலே இதை நாம் இப்படி யோசிப்பதில்லை. இது ஆண்டவருக்கு விருப்பமா இல்லையா என்கிற ரீதியில் நாம் யோசிப்பதில்லை. மற்றவர்கள் நம்மை காண வேண்டும் என்கிற பிரதான நோக்கத்தோடு அநேக நேரங்களிலே நாம் எளிய மனிதர்களுக்கு உதவி செய்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதிரி உள்ளான ஆசையோடு, விளம்பர ஆசையோடு, மனிதர்கள் காண வேண்டும் என்கிற ஆசையோடு நாம் அதை செய்யக்கூடாது என்று அவர் வலியுறுத்தி சொல்கிறார். அப்படியானால் எப்படி செய்ய வேண்டும் என்று அவர் சொல்கிறார் என்று அடுத்த வசனத்திலே பார்ப்போம். ஆகையால் நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே, அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்திலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ளலாம்? மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்கிற உள்ளான தவறான ஆசை இருப்பது மாத்திரமல்ல, அதை ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு எல்லாருக்கும் ஊதி, ஒரு தாரை ஊதுவது போல ஒரு சின்ன மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ஒலி எழுப்பி, அந்த ஒலியை பார்க்குற எல்லாரும் என்ன திரும்பி பார்ப்பாங்கன்னா, ஓ யாரோ ஒருத்தர் உதவி செய்கிறாரு, யார் உதவி செய்கிறா அப்படின்னு அவங்க பார்ப்பாங்களாம். இப்படிப்பட்ட பழக்கம் அவங்களுக்கு இருந்தனால யூதர்களுக்கும் என்ன மாறி போச்சு, எளியவர்களுக்கு யாருக்கும் தெரியாமல் கர்த்தர் பார்க்கும் வண்ணமாக அந்த உதவியை செய்தால் போதும் அப்படிங்கிற நிலை மாறி என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு மியூசிக்கல் பேண்டையே ஃபிக்ஸ் பண்ணி இவங்க உதவி செய்வதை எல்லாருக்கும் அறிவிப்பதற்காக அந்த மியூசிக் பேண்ட் முழங்க இவர்கள் எளிய மனிதர்களுக்கும் ஏழை மனிதர்களுக்கும் உதவி செய்ய போவார்கள். அது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, பரலோகத்தில் உனக்கு பலனே கிடையாது, நீ இப்படி செஞ்சிட்டேன்னா பூலோகத்திலே உனக்கு பலன் முடிஞ்சு போச்சு. நம்ம அநேக நேரங்களிலே இதில் சொல்லப்படுகிற அந்த மாயக்காரர் என்று யாரை அவர் குறிப்பிடுகிறார், அல்லது மாயக்காரர் என்று வேதம் சொல்லும்போது அதற்கு பொருள் என்ன? மனிதர் காணும்படி செய்கிற எந்த ஒரு தவறான நோக்கத்தோடும் இயங்குவது ஒரு மாய்மாலமான வாழ்க்கை என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் காண வேண்டும் என்கிற பிரதான நோக்கத்தோடு தான் நாம் செயல்பட அழைக்கிறோம். முதல் குறிப்பாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வது,
மனிதர் காண வேண்டும் என்று அல்ல, தேவன் காண வேண்டும் என்று செய்ய வேண்டும். இன்று நாம் உதவி செய்வது எந்த நோக்கத்தில் செய்கிறோம் என்று ஆராய்ந்து அறிய அழைக்கப்படுகிறோம். நான் உங்களுக்கு சொன்னேன், பலன் என்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறது. அதை நாம் எப்படி புரிந்து கொள்வது என்று சொல்லி 2 வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஒன்று பலன், இன்னொன்று வெகுமதி. ஆங்கிலத்தில் சொல்லணும்னு சொன்னால் பலன் என்பதை ரிவார்டுன்னு சொல்லலாம், ஆனால் வெகுமதி என்பதை அவார்டுன்னு சொல்லலாம். இந்த 2க்கும் உள்ள வேறுபாட்டை நாம் தெரிந்து கொள்வோமானால் ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை இன்னும் நன்றாக அறிந்து கொள்ளலாம். 2வது குறிப்பாக பலன் என்பதற்கும் வெகுமதி என்பதற்கும் நாம் வித்தியாசத்தை காண அழைக்கப்படுகிறோம். அவார்டு அல்லது வெகுமதி அப்படின்னு சொல்லி யாருக்கு கொடுப்பார்கள் என்று சொன்னால், சாதனை புரிந்தவர்களுக்கு, விளையாட்டிலோ கல்வித்துறையிலோ அல்லது புதிய கண்டுபிடிப்புகளை செய்வதனாலோ சாதித்தவர்களுக்கு அளிக்கப்படும் சான்று அல்லது பண மதிப்பு அல்லது வேறு பரிசு பொருட்கள், சான்றிதழ்கள், இது எல்லாமே ஒரு வெகுமதி, கிஃப்ட். அவங்க அதை சாதித்ததுக்காக தரப்படுகிற வெகுமதி. ஆனால் ரிவார்டு என்பது ஒரு வெளிப்படையான ஒரு பலன் அல்ல, வெளிப்படையாக எழுதி கொடுப்பதும் அல்ல, வெளிப்படையாக பண மதிப்பு தருவதும் அல்ல, வெளிப்படையாக எதுவும் செய்வதல்ல. அப்படின்னா அவர் பிரதிபலன் அல்லது பலன் என்பதை என்ன அவர் குறிப்பிடுகிறார்? நாம் பரலோகத்திலே அவருடைய பிள்ளைகளாக போய் நிற்கும்போது அவர் நம்மை பாராட்டுகிறார். என் மகளே, என் மகனே, நீ பூலோகத்தில் இருக்கும்போது எத்தனை பேருக்கு உதவி செஞ்ச, எத்தனை ஏழை மனிதர்களுக்கு நீ உதவி செய்தாய், உன்னுடைய உதவியினாலே அவர்கள் வாழ்ந்தார்களே, உன்னுடைய உதவியினாலே அவர்கள் எழும்பினார்களே, நீ வா, என்னுடைய ஆசீர்வாதத்தில் நீ பங்கெடு என்று சொல்லி அவர் நம்மை பாராட்டு தந்து அழைப்பார். அதே போல் நம்மை அங்கீகரிப்பார். நான் சொன்னது போல் அவங்க செஞ்சாங்க, மனிதர் காண வேண்டும் என்று செய்யக்கூடாதுன்னு சொன்னேன், அதை அவங்க ஏற்றுக்கொண்டு தேவன் காணுகிற விதமாக தேவன் பார்த்தால் போதும் என்று சொல்லி அமைதியாக, இன்னும் நல்லா சொல்லப்போனால் ஆண்டவரே சொல்லுவார், வலது கைக்கும் இடது கைக்கும் ஒன்றுக்கொன்று தெரியக்கூடாது நாம் கொடுப்பது, அந்த அளவுக்கு நாம் ரகசியமாக அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதே போல் இந்த அவார்டு என்பது, வெகுமதி என்பது இன்றே கண்களால் பார்க்கக்கூடியது. ஆனால் ரிவார்டு என்பது, பலன் என்பது நம்முடைய கண்களால் பார்க்க முடியாது. ஆண்டவர் நமக்கு செய்வார் என்ற எதிர்பார்ப்பை அது நமக்கு தரும், ஒரு நிச்சயத்தை அது தரும். அடுத்து இந்த வெகுமதி என்பது நிலையற்றது. கொஞ்ச நாள் நல்லா இருக்கும் அது வாங்கினது, அப்புறம் அது அரிச்சு போகும், அது ஒன்றும் இல்லாமல் போகும். ஆனால் ஆண்டவர் தருகிற பாராட்டு என்பது நிரந்தரமாக நாம் பரலோகத்திலே போய் இருக்கும்போது எல்லார் மத்தியிலும் அவர் நம்மை பாராட்டுவார், எல்லார் மத்தியிலும் நாம் செய்த செயலை அங்கீகரிப்பார், எல்லார் மத்தியிலும் என் மகனே என்று சொல்லி தன்னுடைய அன்பை அவர் அங்கே வெளிப்படுத்துவார். அது நிலையான ஒரு ஆசீர்வாதம். இறுதியாக இது காலப்போக்கில் அவார்டு என்பது மறக்கப்படும். எத்தனையோ கண்டுபிடிப்புகளை செய்தவர்களுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி அவர்களை எல்லாரையும் நாம் நினைவு வைத்திருக்கிறோமா? நிறைய பேரை மறந்துடுவோம். சமீபத்தில் வாங்கினவங்க யாருன்னு மட்டும்தான் நமக்கு தெரியும். இப்படி மறந்து போகக்கூடிய ஒரு காரியத்துக்காகத்தான் நிறைய பேர் நம்ம அவார்டு வாங்குகிறோம். ஆனால் ரிவார்டு, ஆண்டவர் தருகிற ரிவார்டு என்பது அழியாத ஒன்று. அவர் எதை பார்த்து அதை தருகிறார் என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்திற்குள் இருக்கும் நல்ல நோக்கத்தை பார்த்து அதை தருகிறார். நாம் இந்த 2 சொற்களையும் கற்றுக்கொண்டோம். நான் ஆண்டவர்கிட்ட இந்த மாதிரி உதவி மற்றவர்களுக்கு செய்யும்போது அவார்டை எதிர்பார்க்குறேன்னா, ரிவார்டை எதிர்பார்க்குறேன்னா, வெகுமதியை எதிர்பார்க்குறேன்னா, ஆண்டவருடைய அங்கீகாரத்தையும் பாராட்டையும் அன்பையும் எதிர்பார்க்கிறேனா? இந்த கேள்வியை நாம் கேட்டு பார்ப்போம். ஒருவேளை இந்த உலகத்திலேயே ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு உதவி செய்கிறவர்களுக்காகவே அவர் தருகிறார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை திரும்ப கொடுப்பார் என்று சொல்லி நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கிறோம். அநேக நேரங்களிலே இப்படிப்பட்ட வசனங்கள் என்ன சொல்லுகிறது? அவர்
அங்கீகரிப்பதையும் அவர் ஏற்றுக்கொள்வதையும் இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பதையும் அது நமக்கு சொல்லுகிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டு மனிதர்கள் இந்த ரகசியமாய் மனிதர் காண வேண்டிய அவசியமில்லை, கர்த்தர் மட்டும் பார்த்தால் போதும் என்கிற போதனை அவர்களுக்கு இல்லை. ஆகையினாலே அவர்கள் இந்த பழக்கத்தை சாதாரணமாக வைத்திருந்தார்கள். காலப்போக்கில் அது எப்படி மாறிவிட்டது? மற்றவர்கள் என்னை பாராட்ட வேண்டும், மற்றவர்கள் மத்தியில் என் பெயர் பிரஸ்தாபமாக வேண்டும், மற்றவர்கள் என்னை இவர் பெரிய உதவி செய்தவர் என்று சொல்லி என்னை பெருமையோடு பார்க்க வேண்டும், அது எனக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்று சொல்லி அநேக நேரங்களிலே நாம் கருதி விடுகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அப்படி கருத வேண்டாம். 3வது வசனத்தில், நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பதிலளிப்பார். இந்த வெளியரங்கமாய் பலனளிப்பார் அப்படிங்கிற வார்த்தை எல்லார் மத்தியிலையும் ஆண்டவர் பரலோகத்தில் நம்மை பாராட்டு செய்வார், நம்மை பாராட்டுவார். அதை அது குறிக்கிறது. தொடர்ந்து அடுத்த பகுதிக்கு நாம் போவோம். 3வது குறிப்புக்கு நான் போகிறேன். பலன் பெறும் நோக்கம் நமக்கு இருக்கிறதா? இதை நாம் எப்படி ஆராய்ந்து அறிவது? நாம் பலன் தரும் உள்ள நல்ல நோக்கத்தை குறித்து கற்றுக்கொண்டோம். பலன் தருகிற உதவி என்பது கர்த்தர் பார்க்கும்படியாக மட்டுமே செய்யக்கூடியது என்பதை கற்றுக்கொண்டோம். ஆனால் நம்முடைய உள்ளத்தில் என்ன விருப்பம் இருக்கிறது இதை குறித்து என்று சொல்லி நாம் அடிக்கடி நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். அநேக நேரங்களிலே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு ஆலயத்துக்கு தேவைக்காக கொடுக்கும்போது கூட அநேகர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், என் பெயரை கூட வாசிக்க வேண்டாம், நீங்கள் என்ன செஞ்சுருங்க, இந்த உதவியை செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அநேக நேரங்களிலே ஒரு ஏழைகளுக்காக செய்கிற உதவியில் கூட இப்படி அவர்கள் சொல்லுவார்கள், நான் அந்த உதவியை செய்கிறேன், ஆனால் என்னுடைய பெயர் வேண்டாம் என்று சொல்லி. ஆனால் அநேக நேரங்களிலே இப்படிப்பட்ட நல்ல பழக்கங்களை நாம் மறந்து போகிறோம். அது நமக்கு என்ன கொண்டு வந்து விடுகிறது? நாம் உதவி செய்கிறவர்கள் என்கிற ஒரு பெருமையான எண்ணத்தை நமக்கு கொண்டு வந்து விடுகிறது. ஆண்டவர் அதை அறிவிருக்கிறார். ஆகையினால நம்ம எப்போவுமே எப்படி பார்க்கணும்னு சொன்னால், ஆண்டவர் பிரதிபலனை நமக்கு பிறகு தருவார். இன்று இந்த உதவியை அப்படிப்பட்ட எந்த பிரதிபலனையும் உலகத்தில் இங்கே எதிர்பார்க்காமல் பரலோகத்தில் எனக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு அதை செய்து பழகுவதே நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோக்கத்தை சரிப்படுத்தும். அதை ஒரு முறை 2 முறை நாம் செய்து பழகும்போது தொடர்ச்சியாக செய்ய பழகுவோம். காலப்போக்கில் இது எப்படி மாறிவிடும் என்று சொன்னால், எப்போதுமே எளிய மனிதர்களுக்கு உதவி செய்வது எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரியும்படியாக இல்லாமல் கர்த்தர் பார்த்தால் போதும் என்று செய்யக்கூடியவர்களாக நாம் மாறிவிடுவோம். அடுத்த குறிப்பாக, இந்த மாதிரி தர்மம் செய்யும்போது நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று ஆண்டவர் அங்கே கோடிட்டு காட்டுகிறார். பழைய நாட்களிலே விளம்பரம் என்கிற வார்த்தை இல்லாத போதே 2வது வசனத்திலே பார்க்கிறோம், வீதிகளில் வந்து உதவி செய்யும்போது, ஆலயங்களில் உதவி செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்காகவே அந்த உதவியை செய்கிற மனிதர்கள் பெருகிவிட்ட காலத்தில் நாம் வாழ்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த போதனையை ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் பெருமை உள்ளவர்களாக நாம் மாறிவிடக்கூடாது. எளிய மனிதர்களுக்கு நான் உதவி செய்தால் கூட கர்த்தர் எனக்கு இந்த சம்பாதிப்பதற்கான பலனையும் அல்லது என்னுடைய வியாபாரத்தில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தையும் தந்திருக்கிறார், நான் அதிலிருந்து ஒரு பகுதியை எளிய மனிதர்களுக்கு எடுத்து தருகிறேன். இப்படிப்பட்ட உணர்வு நமக்கு இருக்குமானால் நாம் யாருக்கும் தெரியாமல், யாருடைய பாராட்டையும் எதிர்பார்க்காமல் நாம் அதை செய்து விடுவோம். ஆனால் அப்படி செய்வதற்கு நமக்கு ஒரு துணிச்சல் வேண்டும். ஏனென்றால் பெருவாதியான மக்கள், அதிக மக்கள் தங்கள் பெயர் பிரஸ்தாபத்துக்காகவே செய்கிற உலகத்தில் தான் வாழ்கிறோம். அப்படி இருக்கும்போது நாம் மாத்திரம் இப்படி ஏன் ரகசியமாக செய்ய வேண்டும் என்கிற கேள்வி நமக்கு எழலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இதுதான் நான் சொல்லித்தர்ற மெத்தடு. எளிய மனிதர்களுக்கு நீ உதவி செய்யும் போது உன் மனநிலை இப்படித்தான் இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் பெருமை இதை குறித்து வராதபடிக்கு நீ இப்படித்தான் அதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் வலியுறுத்தி சொல்கிறார். பாருங்க,
இந்த உலக மனிதர்கள் நம்மகிட்ட இப்படி ஒரு தீய நோக்கம் இருந்தால் அவங்களுக்கு தெரியாத, அவங்க கடந்து போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவருக்கு எவ்வளவு அன்பு பாருங்க. நம்முடைய உள்ளத்தில் உதவி செய்யக்கூடியவர்களாக நாம் வாழும்போது, அதை மற்றவர்கள் காணும்படி செய்யும்போது, அல்லது பிரஸ்தாபத்துக்காக விளம்பரத்துக்காக செய்யும்போது ஆண்டவர் அதை அருவருக்கிறார் என்கிற காரியத்தை நம்ம எல்லாருக்கும் அவர் சொல்லித்தர்றாரு. இந்த அருமையான வேளையில் நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் இப்படி யோசித்து பார்ப்போம், சில கேள்விகளை கேட்போம். உதவி செய்வதில் மற்றவர்களை விட நான் சிறந்தவன் என்று ஒப்பிட்டு பார்க்கிறேனா? இந்த கேள்வியை நாம் கேட்டு பார்ப்போம். அதே போல என் பெயர் எங்கும் வர வேண்டும், அதற்காக நான் உதவி செய்கிறேனா? இந்த ஆசையும் விருப்பமும் என்னிடத்தில் அதிகமாக இருக்கிறதா? இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு நமக்கு ஆம் என்ற பதில் கிடைக்குமானால் ஆண்டவர் அருவருக்கும் உதவியைத்தான் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம்னு நல்லா தெரிஞ்சுக்கிடுவோம். ஆனால் ஆண்டவர் விரும்புகிற உதவி எது தெரியுமா? நாமும் பெருமை இல்லாமல் அதே நேரத்தில் கர்த்தர் பார்க்கிறார் என்கிற விசுவாசத்தோடு செய்யும் ஒரு பழக்கத்தையே ஆண்டவர் நமக்குள் கொண்டு வர நினைக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான நேயர்களே, நாம் உதவி செய்கிற காரியம்தானே, இதில் என்ன பெரிய தப்பு வந்துடுறது போகுது? 4 பேர் பார்த்துட்டா அல்லது 4 பேருக்கு என்னுடைய பெயர் விளம்பரமாகிவிட்டால் என்ன தப்பாக போகுது அப்படின்னு அநேக நேரங்களில் நினச்சிடுறோம். ஆனால் மறைமுகமாக அது பெருமை என்னும் பாவத்தை நமக்குள்ளாக கொண்டு வருகிறது. எங்கெல்லாம் பெருமை உள்ளே வருகிறதோ அங்கெல்லாம் மற்ற பாவங்களும் சேர்ந்து வந்துவிடும். எனவே நாம் எச்சரிக்கையாக இருக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரை நோக்கி இந்த காரியத்திலே நம்மை பலப்படுத்தும்படி, நம்மை திருத்திக் கொள்ள ஆண்டவரிடத்தில் பலன் கேட்போமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நல்ல நாளிலும் நாங்கள் வேதத்திலே ஒரு முக்கியமான உபதேசத்தை கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, மத்தேயு 6வது அதிகாரத்திலே நீர் சொன்னது போல நாங்கள் உதவி செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறீர். ஆனால் அதே நேரத்தில் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறீர் சுவாமி. எப்படி செய்ய வேண்டும் என்று நீ சொல்வதை அநேக நேரங்களிலே நாங்கள் கவனியாமல் விட்டுவிட்டோம். ஆகையினாலே நாங்கள் செய்கிற உதவியாக இருந்தாலும் உம்முடைய பார்வையில் அது குறைவுள்ளதாக இருக்கிறது. உம்முடைய பார்வையிலே நான் சொன்னபடி நீ செய்யலையே என்கிற ஒரு குறையை அது தெரிவிக்கிறது. இந்த நாளிலும் அப்படிப்பட்ட ஒரு நிலையோடு நாங்கள் இப்படி உதவி செய்கிறவர்களாக காணப்பட்டிருந்தால் எங்களை மன்னிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் எந்த உதவியை செய்தாலும் எங்கள் பெயர் பிரஸ்தாபம் வராதபடிக்கு நாங்கள் அதை செய்வோம் என்று தீர்மானம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். அப்படிப்பட்ட தீர்மானங்களை நீர் ஆசையோடு பார்க்கிறீர் சுவாமி, அங்கீகரிக்கிறீர். ஏனென்றால் அது இந்த பூலோகத்தில் ஒரு பலனை எதிர்பார்த்து அல்ல, பரலோகத்தில் பிரதிபலனாகிய இயேசு கிறிஸ்து தரப்போகிற அந்த பாராட்டையும் அங்கீகாரத்தையும் அவர் என் மேல் வைத்துள்ள அன்பை வெளிப்படுத்துவாரே, அதை எதிர்பார்த்து செய்யக்கூடிய காரியம் ஆண்டவரே. அதை நாங்கள் கற்றுக்கொண்டு செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா துதி கன மகிமையாகவும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரம தகப்பனே. ஆமேன்.